ஐயோ! எல்லா மீனும் லைட் இல்லாம தான் அழகா இருக்கு. சரி விடுங்க. அடுத்த தடவ லைட் இல்லாமயே காமிச்சிருவோம். ஆஹா! இன்னைக்கு வந்து என்கிட்ட இருக்க ஃப்ளோரான்ஸ் தான் காட்டப் போறேன். சேல்ஸ் ஸ்டாக்கு, பெர்சனல் கலெக்ஷனு எல்லாமே காட்டுறேன். சேல்ஸ் ஸ்டாக் எல்லாத்துக்குமே வந்து பிரைசிங்கோட டேங்க் மேலே எழுதியிருக்கேன். ஸோ பிரைசிங்கோட அப்படியே காமிச்சிடுறேன். யூஸ்வலாக வந்து டேங்க் மேலே லைட்டெல்லாம் எதுவுமே வைக்காம காட்டுவேன். இப்போ வந்து இருட்டிருச்சு. கொஞ்சம் உள்ள வெளிச்சமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு டேங்க்லேயும் லைட் வச்சு மீன் ஒவ்வொன்றா காட்டுறேன். ப்ரைஸிங் என்னன்னு காட்டுறேன். எல்லாமே பார்க்கலாம். டேல் டோன்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இவர் வந்து கொஞ்சம் ஷையானவர். ஸோ லைட் வச்சோம் அப்படின்னா பயந்துருவார். அதனால் இவரை லைட் இல்லாமல் எடுத்துடலாம். ரூம் லைட்டில் தான் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு டேல் டோன் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. ஃபுல் மார்க்கிங்கோடு இருக்கும். என்கிட்ட இப்போ இருக்கிற ஸ்டாக்லேயே வந்து இருக்கிறதுலே நல்ல பீஸ்னால் இதுதான் சொல்வேன். எல்லோயி ஃபுல் மார்க்கிங், ஃப்ரண்ட்லேயுமே மார்க்கிங் இருக்கும். அவ்வளோதான். கேமரா பார்த்து லைட்டாக பயப்படுறாப்புல. இதோட ப்ரைஸு 4000. இருக்கிறதுலே பெஸ்ட்டு பீஸ் இதுதான். அடுத்து வந்து நம்ம ரெட் கம்ஃபா பார்க்கலாம். ஸோ இவர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானவர். நம்ம ப்ரீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பேட்ச் ப்ரீட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அதில் ஆல்ஃபாஸ் இருக்கும். ஒரு 4-5 மீன் மட்டும் குயிக்காக வளரும். அந்த மாதிரி இது இந்த செட்லேயே வந்து இவர் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்காப்புல. 3.5 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் கூட இது இருக்கலாம். நல்ல சைஸு. இவர் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாப்புல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹம்ப் இறங்கிடுச்சு. சூப்பராக இருக்கும் இதுக்கு ஹம்ப். சைஸ் கூடன்றனால ரிசல்ட் காட்டுது. பொதுவாகவே கம்ஃபாஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆக தான் அதோட ரிசல்ட் காட்டும். அந்த 7 மாதம் 8 மாதம் அந்த ஏஜ் அது டச் பண்ணுது அப்படின்னா ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து அதுங்க காட்ட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து 3 மாதம் 3.5 மாதம் அந்த மாதிரி தான் இதுங்களோட ஏஜ் இருக்கும். ஏஜ் கம்மி தான் எல்லாமே. மிரர் அப்படியே திருப்பி வைக்கிறேன். நல்லா அக்ரெசிவாக இருப்பாப்புல. ஒயிட் ஐ, நல்ல ரெட்டு. எனக்கு ரெட் கம்ஃபாஸோட எனக்கு பர்சனலாக டேல் டோன்ஸ் பிடிக்கும். அது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஆனால் இவர் ஹம்ப்பு மட்டும் ஏன் இறங்குச்சுன்னு தெரில. இவரோட பழைய வீடியோ இருக்குது. போன வாரம் ஒரு வீடியோ வர எடுத்தேன். அது கூட நான் ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். செக் பண்ணி பாருங்க. அது ஹம்ப் இன்னும் நல்லா தெரியும். ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே நல்ல ஹம்ப் வரும். ஏஜ் ஆனால் தான், சைஸ் ஆனால் தான் இது உங்களோட ரிசல்ட் காட்டும். கம்ஃபாஸை பொறுத்த வரைக்கும் பொறுமை வேணும். இவர் வந்து பாக்ஸ் பாடி. இந்த பேட்ச்லேயே வந்து இவர் ஒருத்தர் மட்டும்தான் பாக்ஸ் பாடி. நல்லா ப்ளூ பேஸ்னு சொல்லலாம். போலிங் ஃபுல்லாக டாமினேட் பண்ணி இருக்கும். நல்லா ப்ராடாக வந்து கம்ஃபாஸ் வளர்க்கணும், கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் ப்ரைஸிங் இருக்கணும் அப்படின்னா இது போகலாம். இது ப்ரைஸ் வந்து 1500. ஆக்சுவலாக எனக்கு வந்து லென்த்து பாடி தான் எனக்கு பிடிக்கும் பாக்ஸ் பாடியோட. பட் ப்ராடாக ஃபிஷ் இருக்கணும்னு ஒரு சிலர் ஆசைப்படுவீங்க. ஃப்ரண்ட்லேயுமே இதுக்கு மார்க்கிங் இருக்கும் ஹெட்டில். அடுத்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து மிரரே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஃப்ளேர் பண்ணோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ரொம்ப அக்ரெசிவ். ரொம்ப அக்ரெசிவ் பாருங்கள். இந்த கை வச்சாலே வந்து ஓடி வந்து கடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களே, அவங்களாம் வந்து இந்த மாதிரி அக்ரெசிவான ஃப்ளோரான்ஸ் ட்ரை பண்ணலாம். இவர் வந்து ரெட் பேஸ் தான், ரெட் கம்ஃபா, ஒயிட் ஐ, நல்லாயிருக்கும். இந்த டைல் எல்லாமே வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும். லென்த்தியானா பாடியை விட்டு லென்த்தாக போகாது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு பிஹேவியரில் இருக்குது, ஒவ்வொரு கலரில் இருக்குது. மேலே கை வைக்கும். இப்போ மேலேயே பார்த்துட்ருக்காரு. மேலே வருமான்ட்டு கை மேலே வந்துருச்சுடா, கடிடா. ஃப்ளேரிங் பயங்கரமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரசித்து ஃப்ளேர் பண்ணலாம். அந்த ஃபைட்ரு மாதிரி வந்து நல்லா ஃப்ளேர் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் டாமினன்ட் ஃபிஷ்ன்னு சொல்லலாம். பாடி ஃபுல்லாக போலிங் பயங்கரமாக இருக்கும். இவர் ஆனால் கொஞ்சம் கேமராவுக்கு பயந்தாப்பில் ஏற்கனவே வீடியோ எடுக்கிறப்ப. இப்போயும் அப்படி தான் இருக்குது. இவரில் ஸ்பெஷல்னு சொல்லணும்னா நல்ல ஷார்ட் ஃபேஸ் வந்து அவ்வளோ நல்லா ஷார்ட்டாக இருக்குது. அந்த மவுத்து எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக முடியுது. இந்த பேபி ஃபேஸ்ன்னுவாங்க, அது வந்து எனக்கு இந்த ஃபிஷ்ஷில் நல்லா தெரியுது. ஃபேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட்டாக இருக்குது. டைலுமே உங்களுக்கு பார்த்து தெரியும். ஆனல் டார்சல் டைல் ரெண்டுமே வந்து சின்னதாக இருக்கும், லென்த்தே இருக்காது. ஸோ அந்த கம்ஃபாக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயம், இந்த டைல் ஷார்ட்டாக இருக்கணும், பாடி ஷேப்பு, அது எல்லாமே இதில் இருக்குது.
எனக்கு போல் டாமினேட் பண்ணியிருக்கிற ஃபிஷ்ஷு பர்சனலாக பிடிக்காது. பட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஃபுல்லாக போலிங் தான் இருக்கும் அதுக்கு. இது ப்ரைஸிங் வந்து 2000 ரெண்டுமே. இவருமே வந்து 2000 தான். ஆக்சுவலாக இதில் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டோட ப்ளக் பாயிண்ட்டு இதுக்கு தான் போட்டிருந்தேன். அதனால் கேஸ்பிங் பண்ணுறாங்க 2 பேருமே. எடுத்தோன்னு ஒரு டியூல் டோன் காமிச்சிருந்தேன்ல, அதுக்கு அடுத்து எனக்கு எந்த ஃபிஷ் பிடிக்கும்னு கேட்டால் நான் இதை தான் சொல்வேன். செமையாக இருக்கும் இந்த மீன். நல்லா திக் மார்க்கிங், அந்த ஹெட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் திக் மார்க்கிங்காக இருக்கும். நல்லா இருக்கும் ஃபிஷ்ஷு. இந்த திக் மார்க்கிங் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். மோஜாவும் மார்க்கிங் திக்காக இருக்குது அப்படின்னா எனக்கு பிடிக்கும். அதான் அந்த டியூல் டோனுக்கு அடுத்து எந்த ஃபிஷ் பிடிக்கும்னு கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும். டீப் ரெட்டாக இருக்கும். இது ரெட் பேஸ் தான், பளிச்சுன்னு இருக்காது. ஃபிஷ்ஷே டார்க்கனாக இருக்கும். இப்போ லைட்லாம் வச்சு பார்க்குறப்ப இது பெருசாக டார்க்காக தெரியல. ஃபிஷ்ஷே பார்க்குறப்போ ஒரு டார்க் டோனில் தான் இவர் இருப்பாப்புல. இந்த டைல் எல்லாமே பாருங்கள், ஆனல் டைலும் சரி டார்சல் டைலும் சரி ஷார்ட்டாக இருக்கும். நல்லா அக்ரெசிவானவர் தான். பட் லைட் வச்சோன்னே கொஞ்சம் அக்ரெஷன் கம்மியாக தான் காட்டுது. பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். இந்த எனக்கு பர்ஃபெக்டாக கம்ஃபாக இருக்கணும், எடுத்து போட்டால் எல்லாரும் வாயை வளர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இது ட்ரை பண்ணலாம். 7 மாதம் 8 மாதம் ஏஜ் வர்றப்பெல்லாம் நல்ல பொட்டென்ஷியல் காட்டும் இது. இதோட ப்ரைஸிங் வந்து 3500. தெரியுதான்னு தெரியல. 3500 நல்லா இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷு வந்து இன்றைக்கி தான் இந்த டேங்க்கில் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு பார்ட்டிஷன் டேங்க்கில் தான் வச்சுருந்தேன். ரொம்ப சின்ன டேங்க்கு. ஸோ இவர் இப்போ ரெடி கிடையாது. என்எஃப்எஸ், நாட் ஃபார் சேலு. இன்னும் இது நல்ல ஃபிஷ்ஷு. பொட்டென்ஷியல் காட்டுறதுக்கு டைம் ஆகும். ஒரு வாரம் இந்த நல்ல ஸ்பேஸ் கொடுத்து வைக்கிறப்போ வந்து பொட்டென்ஷியல் காட்டும். மோட்ரு ஆஃப் பண்ணாலே மூச்சு இவ்வளோ கஷ்டப்படுதுங்க, கேஸ்பிங் பண்ணுதுங்க. ஃபேவரட் பாய். சரி, அடுத்து பார்க்கலாமா? இப்போ மொத்தம் ஒரு 6-7 மீன் காமிச்சிருப்பேன். அந்த 6-7 மீனில் வந்து எனக்கு இவரும் ஒரு ஃபேவரெட்டு. அதான் ஒரு 3 மீன் இதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அதில் இவரும் ஒருத்தர். இது என்னென்னா நல்லா ப்ராடான ஃபேஸு. அந்த கில்லு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கில்லு கீழெல்லாம் கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சைஸ் வந்து இவர்கிட்ட அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா ஒரு மேசிவான சைஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ போலிங்குமே வந்து ஹெட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். நல்ல ரெட் கம்ஃபா, டீப்பாக இருக்காது, நல்லா ஹைலைட் ஆகிருக்கும் ரெட்டு. ஒயிட் ஐயு, நல்ல ஷார்ட் மவுத்து, டைலுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொல்கிறப்ப அப்படியே நோட் பண்ணி பாருங்கள், எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். டைலுமே சின்னதாக இருக்கும், மவுத்துமே ஷார்ட்டாக இருக்கும். இருட்டினதுனால லைட்டுக்கு தான் இவர். எனக்கு எப்பயுமே நேச்சுரலாக பிடிக்கும். லைட்டெலாம் இல்லாமல் ஒரு ஃபிஷ்ஷு பார்க்குறப்போ நேச்சுரலாக எப்படி இருக்கும் அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்போ தான் அதோட முழு அழகு தெரியும். ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. இவர் லைட்டு போட்டுன்னு கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாப்ல, துருத்துருன்னு இருக்கு. ஒரு சில மீன் லைட்டு போட்டால் பயப்படும், ஒரு சில மீன் தண்ணி மாற்றினா பயப்படும், ஒரு சில மீன் தண்ணி மாற்றினா ஜாலியாயிரும். ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு லைட்டு போட்டோன்னு ஒரு மாதிரி ஜாலி ஆகிட்டாப்ல. எதுவுமே வந்து பயந்து அப்படியே மூலையிலேயே இருக்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே எங்கேஜிங்காக இருக்கும். ஃபிஷ்ஷு நீங்கள் வாங்கிட்டு போய் போட்டாலும் எங்கேஜிங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் பயப்படாதுங்க. அந்த மாதிரி டஃப்பாக நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இவர் கொஞ்சம் ஸ்பெஷலானவர்ன்றதுனால இவருக்கு ஒரு தனி டேங்க் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் காமிச்ச எல்லாமே வந்து ஹேமர் காக் தான். இவர் நல்லா இருப்பாப்ல. ஹெட் மார்க்கிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ப்ரைஸிங் வந்து 3500. ஸோ இது வந்து பார்க்குறது கொஞ்சம் தாய் சில்க் மாதிரி இருக்கும். இதுவும் F2 தான், கம்ஃபா தான். போலிங்லாம் மெர்ஜ் ஆகி கொஞ்சம் தாய் சில்க் ஸ்டைல்லே வந்துச்சு. ஹம்பு பாப்பாக இருக்கும். இது வந்து 500 தான். இவரை வந்து நான் பார்ட்டிஷனில் தான் போட்டு வச்சுருக்கேன். பேட் மெயின்டெனன்ஸு. இது போலிங் மெர்ஜ் ஆனதுனால எனக்கு பிடிக்காது போலிங் மெர்ஜ் ஆனால். ஸோ இவர் அப்படியே பார்ட்டிஷன்லேயே, சின்ன பார்ட்டிஷன்லேயே வச்சு க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன். ஹம்பு பாப்பு இருக்கும். ஹம்பு வந்து நமக்கு பாப்பு இருந்தாலே சரி, ஒரு 7 மாதம் 8 மாதம் ஏஜ் தொட்டுருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பொட்டென்ஷியல் காட்டும். ஹம்பில் சொல்கிறேன். ஸோ ஹம்பு கேரண்டியாக வந்துடும். 500 தான் இந்த கம்ஃபா. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஓரளவுக்கு வந்து பார்த்தாச்சு. இருக்குது இன்னும் ஃபிஷ்ஷஸ்ஸு, பட்டு பெருசாக வந்து ரெடி ஆகலை இன்னும். நம்மளோட அக்னி
ஓகே. ஸோ ஃபிஷ்ஷஸ் ஒரு சிலது இருக்குது. என்எஃப்எஸ்ன்னு நாட் ஃபார் சேல்னு ஒரு ஃபிஷ் காமிச்சிருப்பேன், இன்னொன்று கூட இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சூப்பரான மீன் இது, பட்டு உடம்பு சரியில்லை, அதனால் இவரும் என்எஃப்எஸ். ஓகே, ஓரளவுக்கு வந்து கம்ஃபாஸ் பார்த்தாச்சு. எனக்கு எப்பயுமே இப்படி இதுங்களை நேச்சுரலாக பார்த்தா தான் பிடிக்கும். லைட் இல்லாமல் பார்க்குறப்ப தான் அதோட அழகே வந்து நல்லாயிருக்கும். இவர் பாருங்கள், இவர் தான் டார்க்காக இருப்பாப்புல. ரெட்டு நல்லா டீப் ரெட்டாக இருக்கும். லைட்டில் பார்த்ததோட இவர் லைட் இல்லாமல் பார்க்க தான் அழகாக இருக்காப்புல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். எனக்கு எந்த ஃபிஷ்ஷு லைட் இல்லாமல் பார்த்தாலும் எனக்கு பிடிக்க தான் செய்யும். இவரெலாம் லைட் இல்லாமல் எப்படி இருக்காரு? ஃபுல் போல் டாமினன்ட். ஐயோ, எல்லாமே லைட் இல்லாமல் தான் அழகாக இருக்குது. சரி விடுங்க, அடுத்த தடவை லைட் இல்லாமையே காமிச்சிருவோம். ஆஹா, சரி, அடுத்த டைம் நம்ம லைட் இல்லாமே வந்து வீடியோ எடுப்போம். இன்னும் ஃபிஷ்ஷஸை நேச்சுரலாக அழகாக காமிக்கலாம். ஓகே, ஸோ எதனா ஃபிஷ்ஷு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.